சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட மயிலாட் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு மெசேஜ் உள்ள படங்கள், அந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சு நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்களா, அது எப்படி முடியுது? அந்த போஸ்டர் பாருங்களேன், நான் உங்க பாருங்களேன், மிஸ் கிட்ட இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் மைண்ட்ல நிறைய ஆன்சர்ஸ் வந்துச்சு, சென்சார் பண்ணாரு. அந்த போஸ்டர் பாருங்களேன், நான் எவ்வளவு இன்னசென்ட்டா அப்படியே கை கட்டி எப்படி அது கொண்டு வரீங்க? இல்லனா நல்லா சொல்லிருப்பாரு. முடிச்சிருச்சு வந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சு how you found எப்படி அந்த பாஸ்ல வந்து அப்படி இருந்துச்சு. என்ன கேள்வி மறுபடியும் இன்னசென்ட்டோட மெசேஜான படங்கள், அது இன்னசென்ட்டான கதைகள் வருது, அதனால் அதை எடுத்து பண்ணிக்கிறோம். இப்போ அவரே ஒன்று ஆக்ஷன் படம் சொன்னான்னா அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் பண்ண முடியும். இது வந்து இந்த கதை, இது முத்துச்சிற்பி இப்படி இருப்பான்னு அவருடைய ரைட்டிங் அந்த இதுக்கு மாதிரி போனது. டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படி தான். அந்த கதை என்ன அது கெட்டதோ, நந்தன் இதெல்லாம் அப்படி வந்ததுனால அப்படி இது பண்ணுது. சூப்பர். அண்ட் தென் ராஜ்குமார், உங்கள்கிட்ட சார், இப்போ வந்து ஒரு சில படங்கள் வந்து ஒரு முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வி போடும். ஆனால் ஒரு சில பார்க்கும்போது, ஒரு படம் பார்க்கும்போது நம்ம ஆன்சர் கொடுக்கும் அந்த படம் நம்மளுக்கு. ஆனால் உங்கள் படம் வந்து கொஸ்டினாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆன்சராகவும் அந்த படமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் ப்ராசஸ்லாம் எப்படி வருது சார் உங்களுக்கு? ஒரு சில படங்கள் நீங்க கேட்டதை புரியறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பயங்கர டெக்னிக்கல் கொஸ்டின்ஸா இருக்கு. இல்லை, அதான் அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணுது. நம்ம யோசிக்கிறோம். இன்னொன்று, ஒரு படம் வந்து நல்ல கேள்விகளை எழுப்புனா போதும், அந்த பதில் வந்து பார்க்குறவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நல்ல கேள்விகளை எழுப்புனா அதுவே வந்து ஒரு படைப்பு ஏற்படுத்துகிற நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ மயிலாடு வந்து நிச்சயமாக உங்களுக்குள்ள சில கேள்விகளை ஏற்படுத்தும். இது ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த படத்துடைய கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்குள்ள நீங்களே உங்களோட உரையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஓகே. அந்த சேர்த்து நீங்கள் சொன்னீங்க தமிழ் பாடலாம் ஆரம்பிச்சிட்டிங்க கற்றுக்கிறத தாண்டி. ஸோ எல்லா இன்டர்வியூஸ்லையும் பாடிட்டு இருக்கீங்க மக்களுக்காக 2 லைன். அந்த தென் மயிலாட்லேருந்து ஏதாவது ஒரு டைலாக் கூட நீங்கள் ஓகே, இந்த ரேடியோக்காக we can எக்ஸ்பிளைன். ஓகே. எசகாத்த நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நிறமாசா அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினம்மா தூரல் கொட்டுதம்மா ஆசை கத்திரி போல வெட்டத தேகம் கூச ஆத்தி வெக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போனா போதும் வா நிக்கிற கூட ஓ கண்ணல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யாரெங்கிட்டு போனா போதும் வா நிக்கிற கூட. பலே 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 பலே. அண்ணா, இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் சாங் கேட்க முடியாதுண்ணா, ஏன்னா எல்லா பக்கம் வந்து ஜோக் போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கடி ஜோக்கு. ஸோ அது என்ன ஃப்ளோர், மதுரை முத்து, அப்புறம் அவங்க வரிசையில் தங்கத்துறை வரிசையில் ஷானும் வருகிறார், என்ன ரீசனு? வரிசன்லாம் சொல்ல, அவங்கெல்லாம் நல்லா பண்றாங்க, நீங்க அவங்கள போய் நம்மளோட கம்பேர். அதுவும் இல்லை, எனக்கு என்னன்னா ஜோக்குன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நமக்கு நிறைய டைம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வந்து என்னன்னா, இப்போ பொதுவாகவே நகைச்சுவைன்றது கல்ச்சுரலாக நமக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நம்ம இல்லை. அப்போ இப்போ மக்களுக்காக ஒரு ஜோக்கு அண்ணா அதுக்கு பதில் சொல்லுவார். இல்லை கண்டிப்பாக சசினா பதில் சொல்லுவார் இதுக்கு. நான் தான் போனதிலே கேட்டேன். அப்படியா? சசி சார் வந்து இப்போ வந்து கடந்து போகிற சொன்னு கொண்டாரு. சொன்னா சரி சார் சாப்பிடுமா, அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டால் தானே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியா? ஓகே, எங்களுக்காக ஒரு ஜோக்குண்ணா ப்ளீஸ். ஜோக்கா? எந்த கடல் பிராணி முதல்ல தோன்றுச்சு பூமியில? எந்த கடல் பிராணி முதல்ல ஃபர்ஸ்ட் அதுதான் வந்துச்சு? crocodile. என்ன, அதுதான் முதல்ல. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கடல்ல முதல்ல இருக்காது. கடல்ல முதல்ல உண்டு, கடல்லையே இருக்காது. ஆனா கடல்ல முதல்ல இருக்காது. இருக்கா? அப்படியா? ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். இவ்வளோ நீ கேட்குற கேள்விக்கு இது கடலில் இருக்குமா இல்லை எதில் இருக்குமான்னு அவர் எழுதி வச்சுக்கிறாரு. அப்போ அதையும் ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, முதல்ல கடல்ல இருக்கும், கடையில தான் இருக்காது. ஸோ ரைட்டிங் பாயிண்ட் இப்போ வந்து நிறையா உண்மை சம்பவங்களை நீங்கள் பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுனால, ஸோ எங்கேயாவது வந்து அது வந்து சரி ஓகே இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிச்சது உண்டா? எழுதும்போது இது சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது உண்டா? இல்லை இப்போ இதுவும் சொல்லுவோம்
அப்படிங்கிற மாதிரி எழுதுறது. சென்சார் பத்தி கேக்குங்க. இது சென்சார் பத்தி எழுதும் போதே நம்மளுக்கு தோணும் இல்லையா, அது படத்துக்கு போகும்போது. மயிலாடுல அப்படி இல்லை. ஏன்னா மயிலாடு வந்து கதை எழுதும் போதே இதுதான் பாயிண்ட்டுங்கிறது இருந்ததுனால நம்ம அதுக்குள்ள எழுதிட்டோம். இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இதுல அந்த மாதிரிலாம் தோணல. ஓகே. ஸோ அண்ட் தென் ஒரு ஃபன்னான ஒரு கொஸ்டின் தான். ஸோ மதுரை அப்படின்னாலே சசிகுமார் அண்ணா வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டார். ஸோ மதுரையில் வந்து மொத்தமாக 3 விஷயம் 2 பெருசாக பண்ணுறது. ஒன்று சாப்பிட்றது, ஒன்று சினிமா பார்க்குறது, இன்னொன்று திருவிழா. ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம், அண்ட் தென் இந்த மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது? சினிமா பார்க்குறது தான் பிடிக்கும். நாங்கள் தேட்டர் வச்சுருந்தோம். எப்போதும் முடிஞ்சவொடனே அந்த தேட்டரு பின்னாடி உட்காந்து நாங்கள் டாப் அடிக்கிறது அங்கே அந்த இடம் தான். வந்துடுது அது அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால் அங்கே இருக்கிற இடம். ஸோ தேட்டரில் உட்காந்து நாங்கள் பேசுகிறது, படங்கள் ஏதாவது வந்தால் அந்த பாட்டு போய் பார்க்குறது, இப்படி எல்லா இதுவும் பார்க்குறது, எல்லா படங்களும் எந்த டைம் எந்தெந்த சாங் வரும், எந்த சீன் வரும் நான் பிடிச்சி அப்படி தேட்டரில் போய் பார்த்ததுண்டு. ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு அது. ஓகே. ஆனால் இப்போ வந்து படம் தேட்டர்னு சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது தேட்டரில் பார்க்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? இப்போது நீங்கள் படம் பார்த்ததை தாண்டி எந்த தேட்டரில் நாங்கள் உட்காந்து டாப் அடித்தோமோ அங்கேயே வந்து என்னுடைய படம் சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அங்கே 100 நாள் ஓடினது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அது நாங்கள் உட்காந்துருந்த தேட்டர்லேயே அங்கேயே படம் ஓடிச்சு, அதை பார்த்தது வந்து ரசிச்சது. நைஸ். ஷான், இப்போ நிறைய பேர் நீங்களே சொன்னீங்க என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது, அது நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே எனக்கு இது ஹானஸ்ட்டாக இந்த பாட்டு நான் பண்ணால் நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா? இது உண்மையுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கா? அந்த மாதிரி பாடல்களும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடில் வந்து 10 கடல்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் வந்து ஓகே நம்ம பாடின அந்த பாட்டு உண்மையிலே நல்லா தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் சில பாட்டு இந்த மாதிரி பாட்டு நம்ம பாடியிருக்க வேணாமோ வேலை. ஏன்னா சம்டைம்ஸ் ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க இது அவர் பாட்டு நல்லா இருக்கும், இப்போ சம்டைம்ஸ் கமெண்ட்ஸ்லேயே கூட சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது கரெக்டாகவும் கூட இருக்கும். அப்படி கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த பாட்டு சொன்னீங்களே, அது எங்களுக்காக 2 லைன். 10 கடல் தாண்டினா கொண்டு வந்த பவழமே, 8 திசை பறந்து நான் அள்ளி வந்த அகிலமே, உடம்ப நான் கிடக்கேன் உசுராணி இருக்க, ரத்தமெல்லாம் ஒரு நேரம்தான் முத்தாரமே, மத்ததெல்லாம் வெறுங்கதான் முத்தாரமே, ரத்தமெல்லாம் ஒரு நேரம்தான் முத்தாரமே, மத்ததெல்லாம் வெறுங்கதான் முத்தாரமே. தேங்க்யூ. ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து ஒரு டைட்டில் வச்சே வந்து ஒரு கேம், ஒரு செக்மெண்ட் ஒன்று. ஸோ அதோட நம்ம முடிச்சிக்கலாம். அதோட மயிலாட் அது நம்ம வந்து பொய் சொல்ல போகிறோம். மயிலாட்டில் உண்மை சொல்லுவாங்களா, இப்போ வந்து ஒரு பொய் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் பொய்யா இருக்கும். அந்த ஒரு பொய்யை வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் கேம். ஓகேவா? அந்த 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லணுமா? ஆமா, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். யார் கண்டுபிடிக்கிறது? அது யார் வேணா கண்டுபிடிக்கலாம். மத்த 3 பேர்ல சொல்லட்டும். Let him be the statement. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு நான் வந்து மலேசியா போறேன். ஸோ இப்போ நான் மதியம் லஞ்ச் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ இப்போ நான் ஆஃபீஸ்க்கு நான் காலையில் லேட்டாக தான் வந்தேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் பொய். ஸோ அது என்ன பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தொடங்குவோம். ஓகே. அப்படி வாங்க. இல்லை எல்லாருமே பண்ண போறதில்ல. இவர் நினைப்பாரு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அது என்ன சொல்லணும்னா என்ன? ஓகே, ரெடி? நீ சொல்லு. 3ல வந்து ஒரு பொய் இருக்கு. மை லார்ட், నేను நேத்து டின்னருக்கு பிரியாணி சாப்பிட்டேன். மை லார்ட், ஓ அப்படி சொல்லுமா? மை லார்ட், இன்னைக்கு மார்னிங் நான் 5 o'clock I woke up at 5 o'clock. My lord, my birthday is on March 4th, 1995. ஓகே. ஸோ இதில் எது பொய்? எது போய் எது பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா அதை கேட்குறேன். சிக்கன் பிரியாணி. அப்போ அது கிடையாது, ஏன்னா ஷீ இஸ் வெஜிடேரியன். வெரி குட். அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் சார் எடுத்து என்ன கையா மை லார்ட், இன்னைக்கு இன்டர்வியூக்கு நான் தான் வந்தேன். சீக்கிரமாக கரெக்டாக வந்துட்டேன் மை லார்ட். 2வது மை லார்ட், சைத்ராவை எனக்கு பிடிக்காது. மை லார்ட், இந்த படத்துக்கு எனக்கு ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். இதுதான் இது எது பையனு.
லாஸ்ட் ஒன் ரெண்டாவது ரெண்டாவது இல்லை என்ன சைத்ரா ரெண்டாவது வா சைத்ரா எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் சொல்லணும் அது இப்போ பிடிக்காதுன்னு அது சொல்லு அது போய் அது போய் அது போய் தான் சொல்லுனா கரெக்டா போய் தப்பிச்சோம். ஓகே, நானும் அதே ரூட்ல வரேன். மை லார்ட், நான் இந்த படத்துக்கு மொத்த பேமெண்ட்டும் வாங்கிட்டேன். மை லார்ட், இந்த படம் கண்டிப்பா வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புறேன். மை லார்ட், சைத்ரா வந்து ஒரு சுமாரான ஆக்டர், அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. மூணாவது. ஆனா எங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது பெரியப்பா மனசுக்குள்ள 1000 விஷயம் இருக்குப்பா, ஆனா சொல்ல முடியலப்பா. மயிலாட், நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க எல்லாரும் உண்மையா மறைச்சு இவங்க சொல்ற பாயிண்ட்லாம் பொய், அதான் நான் சொல்றேன். ஆனா 2 பொய்யும் கூட சொல்லியிருக்கலாம்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லைல்ல. ஸோ இப்போ நான் சொன்னது 3வது தான் போய். ஆமா 3வது தான் போய். அவங்க நான் என்ன சொல்றேன்னு புரியல. நடிக்க தெரியாதுன்றது பொய். இல்ல, அந்த 3 இதுல வந்து 2 கூட பொய்யா இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க நீங்க யோசிச்சு. நான் ரொம்ப நல்லவன், ஷான் ரொம்ப நல்லவர். சார், ஒரு பொய் தான் சொல்லணும், ஒரு பொய் தான் அளவுடு. போய் தான் சொல்லணும். ஆமா, ஒரு போய் சொல்லணும். சசி சார் ரொம்ப நல்லவர். நான் சொல்றேன், 2வது தான் பொய். இதுல எது பொய்ன்னு சொல்லுங்க. 2வது தான் பொய். சரி, 3மே பொய்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? சார், நல்ல நீங்க செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அதை. பாருங்க, நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க வந்து சும்மா அரசியல் பேசுறதெல்லாம் கிடையாது சார், நீங்க ஒரு அரசியல்வாதியா ஆக போறீங்க அப்படின்னு நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாருங்க. எல்லாரையுமே ஆட விட்டுட்டு கடைசியா வந்து கேம் விளையாடுறாரு. ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார் பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு ஒரு தந்திரம் வேணும். ஒரு பாராட்டுகள். ஓகேண்ணா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், மயிலாட் படம் இந்த விஷயம் தான் பேசுது, இதுலேருந்து இந்த விஷயம் தான் சொல்ல வரும், மக்கள் இந்த நம்பி பாருங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து லவ் படங்கள் நிறைய தேடி பார்க்கும்போது மயிலாட் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா என்ன விஷயம்? இது வந்து முத்துச்சிற்பி சுசீலாங்கிற ஒரு கணவன் மனைவியை பற்றின படம். அவங்களுடைய ஒரு அன்பை பேசக்கூடிய படம். இந்த படத்தில் வந்து சுசீலா வந்து முத்துச்சிரிப்பியை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. எங்கள் அப்பா செத்தப்போ உன் கையை பிடிச்சேன், நான் செத்தாதான் அதை விடுவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் இந்த காதலர் தினத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லவ்வர்ஸு எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய, அன்பை கொண்டாடக்கூடிய படமாக இது இருக்கும். மயிலாட் வந்து சின்ன பசங்கள்லேருந்து வயசாகிறவங்க வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் எல்லாருமே அடிப்படையிலும் குழந்தையோ வயசானவரோ எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆனஸ்டான ஒரு கான்வர்சேஷன். அதாவது நம்ம சமுதாயத்தில் பிரச்சனையை வந்து இப்போ நம்ம இப்போ மோட்டிவேஷன் சாங்லாம் கேட்குறீங்களா, எது கேட்குறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை தாண்டி நம்ம போயிட மாட்டோமா அப்படின்ற அந்த ஹோப் இருக்குல்ல, அந்த ஹோப்பை வந்து சும்மா ஒரு ட்ரீமியான யூட்டோப்பியன் திங்காக பேசாமல் ஒரு வேர்ச்சியோட ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், ஒரு நல்லதுங்கிறது, ஒரு நல்ல மனிதாக இருக்கிறது அப்படிங்கிறதோடைய ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அப்ளை பண்ணலாம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போது, அதை எப்படி பேசுதுன்னா ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, எல்லாரும் அதை வந்து ஒரு தியேட்டரில் போயிட்டு பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக அதை எடுத்துக்கக்கூடிய இடத்துல பேசுது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை Feb 13th போய் தியேட்டரில் பார்க்கும்படியாக கேட்டுக்கிறேன். ஷான் ரோல்டன் மியூசிக்கல் அப்படின்னு வந்தாலே இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை என்னோட இசை இந்த படத்தில் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். நன்றி அண்ணா. சசி அண்ணா, உங்களோட சில வார்த்தைகள். மயிலாட் படம் பார்த்துட்டு அவங்க தான் எங்களுக்கு சொல்லணும், அதுதான் உண்மை. இது குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படத்தை. ஒரு அன்பை பற்றி இது சொல்லும். அதுவும் உங்களுக்கு என்னென்னா, அவரோட ஸ்கிரிப்டில் ஒரு சட்டையர் காமெடி இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் படம். ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு சமூக விஷயங்களாக இருக்கட்டும், அதை உங்களை சிரிக்க வச்சுட்டே சொல்லிகிட்ருக்கும். வெளியில் வரும்போது உங்களுக்கு இன்னொரு உயிரை, எல்லா உயிரையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லும். இன்னொரு உயிரை, ஒரு பெருசோ சின்னதோ, உயிரில் எல்லாமே ஒன்று தான், பெருசு கிடையாது சிறுசு கிடையாது, எல்லா உயிரையும் எல்லா ஜீவனையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லும் இந்த படம் அப்படின்ற. நன்றி சைத்தன்யா, உங்களுடைய
நீங்கள் கொடுக்க போகிற டைமுக்கு உங்களோட டிக்கெட் ப்ரைஸ்க்கு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்களோட ஃபிலிம் கொடுக்க போகுது. மை லார்ட் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். எல்லாமே இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ கம் வாட்ச் இட் ஆன் February 13th கேட்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.